வெறும் 154 ரூபாய்க்கே பார்த்து ரசிக்க முடியும். லாஸ்ட் 7 டேஸ்ல நடந்த சீரியல்ஸ் அதோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க நம்மளோட டாடா பிளே ஆப் மூலமா பார்க்க முடியும். ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா எந்த வகையில இன்னோவேட்டிவான கேமரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவிலே வேற யாரும் பண்ணாதது. ஸோ கூகுளோட டைப் பண்ணி ஸோ கூகுள் நெஸ்ட்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுவுமே ரீசார்ஜே பண்ண தேவையில்லை. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே போக உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 ஓடிடி ஆப்ஸ் வந்துட்டு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க ப்ராடக்ட். ஸோ அதில் வந்து நம்ம ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூகுள் மினி வச்சு நீங்க பார்த்துக்க முடியும். உங்களால ஒரு டிவியில அது போக 2 மொபைல் டிவைசஸ்ல நீங்க பார்த்துக்க முடியும். எமர்ஜென்சி ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து இன்னைக்கு நைட் முடிய போகுது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது, ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான். பார்த்துக்கோங்க. நம்ம வந்து டாடா ஸ்கை பார்த்துருப்போம். டாடா ஸ்கைல டிஷ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கேபிள் டிவி பார்ப்பீங்க. கேபிள் டிவியில் வந்து மாதம் நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. அதை விட நமக்கு வந்து குவாலிட்டிலையும் நமக்கு பெட்டர் ப்ரைஸ்லையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து எல்லாமே வந்து ஸ்மார்ட் டிவிஸ் பார்த்தீங்க, செம்மையாக ஆதரவு கொடுத்தீங்க, எல்லாமே வந்து நல்லா வியூஸ் போச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் வந்து வாங்குனீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஸ்மார்ட் டிவிக்கு தொடர்பான ஒரு விஷயம் தான் பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு சேஃப்டிக்கு வந்து ஒரு சிசிடிவி ஒரு நல்ல பிராண்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே வந்து கண்டிப்பாக டாடா ஸ்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம அதே மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு தான் பார்க்க வந்திருக்கோம். இனிமேல் டாடா ஸ்கை வந்து கிடையாது, டாடா ஸ்கை வந்து டாடா பிளேவா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் டாடா பிளேவை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து எல்லா பிரைஸ் டீடைல்ஸ், ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ், ஓடிடி ஆப் அண்ட் இதோட ஆஃபர். இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து தீபாவளி வருது, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது. அதுக்காகவே இவங்க வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா நான் இப்பயே சொல்ல, நீங்க வந்து ரொம்ப ஆனா கம்மியா தான் இருக்கும். நீங்க வீடியோல பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டாடா பிளேயோட ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம டாடா தான் வந்து ரன்னே பண்ணுது. ஸோ தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் நம்ம டாடா பிளே ஷோரூம், இந்த ஷோரூம் தான். பார்த்து வந்து கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் அவங்க ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது நிறைய ஆஸ்மான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் இந்த டாடா பிளேயை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இதோட ஸ்பெஷல் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம். வாங்க உள்ளே போகலாம். வெல்கம் டு டாடா பிளே ஜிங்காலாலா ஸ்டோர். ஸோ நம்ம ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டாடா பிளே ஜிங்காலாலா ஸ்டோர்ன்றது டாடா பிளேயோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர். ஸோ இந்த ஸ்டோர் வந்துட்டு தமிழ்நாட்டிலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரை டாடா பிளேலேருந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா, இப்போ டாடா பிளேனா என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து டாடா லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? ஸோ இப்போ டாடா பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு நம்ம வீட்டில் டிவி பார்க்குறாங்க இல்லையா, ஸோ டிவி பார்க்கும்போது கேபிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, டிஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாடா பிளே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டிஷ் டிடிஹெச்னு சொல்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறது தான் வந்து டாடா பிளே. இப்போ டாடா பிளேன்ற பிராண்ட் வந்து பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டிடிஹெச் டிஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேண்ணா, ஆனால் இப்போ ஆல்ரெடி டாடா ஸ்கையின் டிஷ்ஷுக்கு இருக்கு. ஸோ இது என்ன டாடா பிளே? ஸோ டாடா ஸ்கை அப்படின்றது வந்துட்டு டாடா ஸ்கையோட பேர் வந்து டாடா ஸ்கைன்னு இருந்தது. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 24th Century Foxன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட டைஅப்ல வந்து டாடா இருந்த போது இருந்த பிராண்ட் தான் அது. ஸோ 16 years ஆச்சு ஆக்சுவலாக பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா நம்மளோட டாடா பிராண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சொல்லி அந்த கம்பெனியை ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணி ஸோ அவங்களோட பிராண்டிங்காக தான் டாடா பிளே அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ யூஸ் பண்றப்போ நம்மளுக்கு ஏதாவது அடிஷனல் ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா? ஸோ இப்போ ரொம்ப கிளாரிட்டியோட சொல்றேன், கம்பெனி மாறல ஆக்சுவலா, பிராண்டிங் பேர் மட்டும் தான் மாறி இருக்கு. மற்றபடி குவாலிட்டியா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும், எல்லாமே டாடால இருந்து டைரக்டா ப்ரொவைட் பண்றது தான். எந்த ஒரு வித்தியாசமே வராது. உங்களுக்கு டாடா ஸ்கை அப்படின்றது பேர் மட்டும் தான் டாடா பிளே அப்படின்னு மாறி இருக்கு. மற்றபடி வேற எந்த பெரிய டிஃபரன்சஸுமே கிடையாது. ஆனா டாடா பிளே அப்படின்ற பிராண்டிங்க்கு கீழே இன்னும் அடிஷனலா சில ஃபீச்சர்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீசஸ் வந்துட்டு வந்து ஒரு 175 rupees வந்துட்டு சர்வீஸ் விசிட்டுக்கே வந்துட்டு சார்ஜ் பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாடா பிளே ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு சர்வீஸ் விசிட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில இப்போ ஓடிடிலாம் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேமராஸ் இன்ட்ரோடியூஸ்
இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக வந்து சில ஃபீச்சர்ஸ் ப்ராடக்ட்லாம் டாடா பிளேலேருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேனா இப்போ மற்ற டிடிஹெச் சர்வீஸ்க்கும் கேபிளுக்கும் நம்ம டாடா பிளேக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? நிறைய டிஃபரன்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப பெனிஃபிஷியரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டாடா பிளேலேருந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு டிவி சேனல்ஸ் வந்துட்டு நம்ம நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் பார்க்க முடியுமா? கேபிள் டிவி நீங்கள் கனெக்ஷன் வாங்கியிருக்கீங்க, பட் ஆனால் வந்து அதில் வர டிவி சேனல்ஸ் வந்துட்டு நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல பார்க்க முடியுமானா முடியாது. ஸோ நம்ம டாடா பிளேயோட சர்வீசஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா மொபைலில் வந்து டாடா பிளேக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் நினச்ச நேரத்தில் எங்கேருந்து வேணாலும் சீரியல்ஸ் வந்துட்டு லாஸ்ட் 7 டேஸில் நடந்த சீரியல்ஸ் அதோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நம்மளோட டாடா பிளே ஆப் மூலமாக பார்க்க முடியும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஷோஸ் பார்க்குறீங்களோ அந்த ஷோஸ்க்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டினா போதும். ஸோ ஆட் ட்ராப் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. டெய்லி பேசிஸில் தான் வந்துட்டு டாடா பிளேயோட சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஒரு மாதம் சந்தா உங்களுக்கு வந்து 30 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ₹1 அந்த மாதிரி தான் போகும். ஸோ அந்த மாதிரி ஆட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணால் பார்க்குறது மொபைல் ஆப்பில் பார்க்குற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1+2 1+3 சொல்லுவாங்க. நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு ஹை டெஃபினிஷன் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு டிவியில் அது போக 2 டிவைசஸ் 2 மொபைல் டிவைசஸில் நீங்கள் பார்த்துக்க முடியும். இல்லை நீங்கள் பிஞ்ச் அப்படின்ற ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு டிவியில் ப்ளஸ் வந்துட்டு 3 டிவைசஸில் பார்த்துக்க முடியும். ஒரு 2 மொபைல், ஒரு டேப்லெட், ஒரு லேப்டாப் அந்த மாதிரி பார்த்துக்க முடியும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேபிள்லையோ இல்லை வந்துட்டு மற்ற டிடிஎஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பணம் கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு அதை போய் நீங்கள் பணம் கட்டி ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மினிமமாக ₹50 வந்துட்டு நீங்கள் ரீஆக்டிவேஷனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவுமே வந்து டாடா பிளேல கிடையாது. ஸோ மினிமம் ரீசார்ஜ் அமௌண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ₹100 வந்துட்டு அவங்க மினிமம் ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னாலே ஸோ ரீஆக்டிவேட் ஆகிடும். அதுக்குன்னு ஸ்பெஷலாக சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அந்த ₹100 சேனல்ஸ் நீங்கள் தாராளமாக பார்த்துக்க முடியும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு வெளியூர்களுக்கு போறீங்க ஒரு 10 நாள் இல்லை 15 நாளைக்கு, இல்லை உங்களோட குழந்தைங்களுக்கு ஏதோ எக்ஸாம் வருது, ஒரு 10 days 15 days வந்து டிவி பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நீங்கள் சஸ்பென்ஷன் அப்படின்ற ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டாடா பிளேயோட கால் சென்டருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு வந்து எனக்கு சர்வீசஸ் தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 10 days 15 daysக்கு நீங்கள் எந்த பேமெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. இது எதுவுமே நீங்கள் மற்ற டிஷஸ்லையோ டிடிஹெச்லையோ இல்லை கேபிள்லையோ வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேண்ணா, இப்போ வந்து மந்த்லி ரீசார்ஜ்னா எப்படிண்ணா இருக்கும்? ஏன்னா இப்போ கேபிளோட அதிகமாக வருமா? ஏன்னா டாடா வந்து ஒரு பெரிய பிராண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வரும்? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவோட லைக் வந்துட்டு கஸ்டமரை புரிஞ்சுக்கிட்டு ப்ராடக்ட் கொடுக்குறது, அதோட குவாலிட்டி கொடுக்குறது, சர்வீஸ் கொடுக்குறதுல டாட்டாவை கண்டிப்பாக மிஞ்ச முடியாது. அந்த வகையில் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் கொடுக்குறாங்க. ஸோ டாடா பிளேயில் கொடுக்குற காஸ்ட்டுக்கு வேற யாராலையும் கொடுக்க முடியாது. மேஜரான சேனல்ஸ் லைக் உங்களோட ப்ரீமியம் சேனல் விஜய் டிவி, சன் டிவி, இந்த மாதிரி ப்ரீமியம் சேனல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நார்மலாக நம்ம தமிழ் மக்கள் பார்க்குற எல்லா சேனல்ஸுமே இன்க்ளூடிங் கிட்ஸ் சேனல், ஸ்போர்ட்ஸ் சேனல் எல்லாம் சேர்த்தே வந்துட்டு மந்த்லி ரீசார்ஜ் வெறும் ₹209 வந்து தலைவா பேக்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொடுக்குறாங்க. இல்லை சார் எனக்கு அதுவும் வேண்டாம், அதுவும் வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ₹154 நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ சேனல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வெறும் ₹154 பார்த்து ரசிக்க முடியும். ஓகேண்ணா, இப்போ இந்த ரீசார்ஜ் சொன்னீங்க இல்லையா, இதில் வந்து எத்தனை சேனல்ஸ் நான் பார்க்கலாம்? ஸோ நான் தான் முதல்ல சொல்ல மாதிரி 209க்கு வந்துட்டு எல்லா ப்ரீமியம் சேனல்ஸுமே வந்துடும். நான் சொன்ன அந்த FTA ஃப்ரீ டு ஏர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஃப்ரீ சேனல்ஸ் வந்துடும். நார்மலி ஒரு 150 200 சேனல்ஸ் வரைக்கும் வந்துடும். ஓகேண்ணா, இப்போ இந்த ரீசார்ஜ் பிளான்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே வந்து கட் ஆகிடுமா இல்லை எப்படின்னா? ஸோ ரீசார்ஜ் பிளான் கண்டிப்பாக முடிஞ்ச உடனே கட் ஆகும். பட் ஆனால் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் வந்து டாடா பிளேலேருந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து இன்னைக்கு நைட்டு முடிய போகுது, பட் ஆனால் வேற ஏதோ உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் இஷ்யூ இல்லை வேற ஏதோ ஒரு இஷ்யூனால உங்களால் பேமெண்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா ஸோ கால் சென்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி ரீசார்ஜ் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஸோ ஒரு 1 or 2 daysக்கு வந்துட்டு எமர்ஜென்சி ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல நெகட்டிவ்ல வந்து நிற்கும். நீங்கள் எப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதில் அது அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு கனெக்ஷன் மாற்றணும். ஸோ அவங்க வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க? இப்போ சில இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குமா? ஸோ இல்லை, இப்போ நம்ம கேபிள் டிவி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ₹1000 டெபாசிட் அந்த மாதிரி போட்டு கனெக்ஷன் வாங்கியிருப்பீங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வேற இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கிற கேபிள் டிவி ஆப்ரேட்டர் அதே செட் ஆஃப் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் டெபாசிட் இன்னும் ஒரு ₹1000 கேட்பாங்க. ஸோ இந்த பிரச்சனை எதுவுமே வந்துட்டு டாடா பிளே பொறுத்த வரைக்கும் கிடையாது. நீங்கள் டாடா பிளேயோட கால் சென்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு டூ அட்ரஸ் எங்கே இருந்து ஃப்ரம் அட்ரஸ் எங்கே வந்துட்டு ரீலோகேட் ஆக போகுதுன்றது மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். ஸோ டிஸ்மேண்ட்லிங்கும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் வந்து ரீஇன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு ஆகிற செலவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ₹200 ₹500 வரைக்கும் ஆகும். டிபெண்டிங் அப்பான் டிஸ்மேண்ட்லிங் ரீஇன்ஸ்டலேஷன் அப்போ என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குன்றதை பொறுத்து ஸோ அந்த சார்ஜஸ் உங்களுக்கு கால் சென்டர்லேருந்தே
டேரெக்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் இதுக்கு வந்து வர்ற டெக்னீஷியனுக்கு கையில் எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ரீசார்ஜ்லேயே நீங்கள் வந்து அதை பண்ணிக்க முடியும். ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்குமாண்ணா? கண்டிப்பாக சர்வீஸ் ரெஸ்பான்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு 4 ஹவர்ஸ்ல இருந்து 12 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேனா நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்து என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது? ஸோ ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்துட்டு டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இருக்குது. ஹை டெஃபினிஷன் ரெக்கார்டிங் பாக்ஸ், அப்புறம் பிஞ்ச் பாக்ஸ்னு சொல்லிட்டு 3 ப்ராடக்ட் இருக்குது. ஓ 3 இருக்கா? கண்டிப்பாக. ஓகேனா ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட வேரியேஷனும் காட்டுறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டைப் ஆஃப் கேமராஸ் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அது போக நமக்கு வந்துட்டு உங்களுக்கு மொபைல்லேயே வந்துட்டு எல்லா ஓடிடி ஆப்ஸும் சேர்ந்த மாதிரி வந்துட்டு பிஞ்ச் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்ஸ் தான் அந்த பாக்ஸ். ஸோ ஹை டெஃபினிஷன் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பிக்சர் குவாலிட்டி வந்துட்டு ஹை டெஃபினிஷன் பிக்சர் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம கேபிள் டிவியில் வர ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனை கம்பேர் பண்ணும்போது 4 டைம்ஸ் வந்துட்டு பெட்டர் குவாலிட்டி இருக்கும். ஸோ ஹை டெஃபினிஷன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா 5.1 டால்பி டிஜிட்டல் ஆடியோவில் உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து வந்துடும். இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக இருக்குது. ஸோ ஒன்று 6 months பேக் இருக்குது, ஒன்று வந்துட்டு 1 month பேக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு 100% கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3100 rupees மதிப்புள்ள ஒரு 6 months பேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2149 rupeesக்கு வந்துட்டு டாடா பிளேயோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்லேருந்து கொடுக்குறோம். ஓகேண்ணா, இப்போ வந்து தீபாவளி வருது. ஸோ தீபாவளிக்காக ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு ஏதாவது இருக்கா? ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃபர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் இந்த 3100 rupees வர்த் இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்துட்டு 6 months பேக்கோட சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு 2000 rupeesக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பெஸ்ட் டீலாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 month பேக் பொறுத்த வரைக்கும் 1850 rupeesக்கு வந்து உங்களுக்கு ஹை டெஃபினிஷன் வித் 1 month பேக்கோட ஆல் பிரீமியம் சேனல்ஸ், கிட்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பேக்கேஜ் வந்து கொடுத்துருவாங்க. இதில் ஏதாவது ஆஃபர் இருக்கானா? ஸோ இதுலேயும் ஆஃபர் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவ் சீசனுக்காக நம்ம ஸ்டோர்ல இருந்து டேரெக்டாக வந்துட்டு 1650க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகேண்ணா, இதெல்லாம் ஓகே. நீங்கள் வந்து கேஷ்பேக் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது எத்தனை % ஆஃபர், எவ்வளோ கிடைக்கும்? ஸோ கேஷ்பேக் பொறுத்த வரைக்கும் அது 100% கேஷ்பேக் ஆஃபர் சார். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா ஆக்சுவலாக. ஸோ 2 விதமான கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 3000 rupeesக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா 3000 rupees உங்களோட டாடா பிளே அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கேஷ்பேக்காக உள்ள வந்துடும். அந்த 3000 rupees வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மந்த்லி ரீசார்ஜ் வந்து ஒரு 250 rupees வருது அப்படின்னா மாதம் அந்த 3000 rupeesலேருந்து கழிஞ்சிட்டே இருக்கும். ஸோ 15 months 20 months எத்தனை மந்த்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கழியுதோ அத்தனை மந்த்ஸ் நீங்கள் எதுவுமே ரீசார்ஜே பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி 4000 rupees நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த பேக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 4150 rupees உங்களுக்கு வந்துட்டு மோர் தேன் 100%, 103% சம்திங் வரும். மோர் தேன் 100% வந்துட்டு உங்களோட டாடா பிளே அக்கௌண்ட்ல வந்துட்டு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அதில் உங்களுக்கு அதில் எத்தனை மந்த்ஸ் உங்களுக்கு வருதோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் எல்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நிறையா வந்துட்டு ஓடிடி வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே போக உங்களுக்கு வந்துட்டு 1 month வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 13 ஓடிடி ஆப்ஸ் வந்துட்டு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும். செகண்ட் மந்த்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா 299 rupees கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ராப் பண்ணிக்க முடியும். ஓகேண்ணா, இப்போ அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாடா பிளேயோட ரெக்கார்டிங் பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப்லைன் ரெக்கார்டிங்கில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 500 GB ஹார்ட் டிஸ்கோட டாடா பிளே HD PVR. ஸோ இதோட பிக்சர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் 5.1 டால்பி டிஜிட்டலோட வந்துடும். ஸோ இதோட மெயினான இது பார்த்தீங்க அப்படின்னா 500 GB ஹார்ட் டிஸ்கோட வரனால ஆஃப்லைனில் நீங்கள் பேரலாக நீங்கள் எத்தனை ஷோஸ் வேணும்னாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் வேணாலும் கழிச்சு நீங்கள் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஷோஸ் வந்துட்டு ரியல் டைமில் போயிட்டு இருக்கிற ஷோஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் ரீவைண்ட் பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஸோ அட் அ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 5 shows வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். 5000 மதிப்புள்ள இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு 4500 rupeesக்கு வந்துட்டு நம்ம ஃபெஸ்டிவ் ஆஃபரில் கொடுக்குறோம். இப்போ அடுத்ததாக ஒரு 3வது ப்ராடக்ட் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எப்படின்னா ஃபீச்சர்ஸ் இருக்குது? 3வது ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இப்போ ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்னு சொல்லணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டில் இப்போ நார்மலாக வந்துட்டு டிஷ்ஷு சேனல்ஸ் வந்துட்டு தனியாக செட்டாப் பாக்ஸ் கொடுப்பாங்க, ஓடிடிக்கு தனியாக ஏதாவது வரும். பட் வந்து இது பார்த்தீங்க பிஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேனல்ஸு ஓடிடி ரெண்டுமே வந்துட்டு ஒரே செட்டாப் பாக்ஸில் உங்களுக்கு வருது. அதுதான் டாடா பிளே பிஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் கிளாரிட்டி ஹை டெஃபினிஷனை விட 4 times பெட்டர் 4K கிளாரிட்டியில் வந்துடும். அந்த 4K கிளாரிட்டி ப்ளஸ் உங்களுக்கு ஓடிடி ஆப்ஸோட சேர்ந்து வந்துடும். இதில் இப்போ ஓடிடி ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 ஓடிடி ஆப்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ கொடுப்பாங்க. செகண்ட் மந்த்லேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 299 rupees அடிஷனல் சார்ஜஸ் ஆகும். இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட ஃபீச்சரே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிவியை வந்துட்டு ஸ்மார்ட் டிவியை அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு ப்ளூடூத் ஆக்சஸ், குரோம் காஸ்டிங்கு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் டிவியில் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு இந்த பாக்ஸை வந்து நீங்கள் உங்களோட நார்மல் டிவியில் கனெக்ட் பண்ணாலும் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஸ்மார்ட் டிவி வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே 4K தான் வச்சிருப்பீங்க ஸ்மார்ட் டிவி. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு
4K ப்ராடக்ட் இது ஆக்சுவலாக. நீங்கள் ஸ்மார்ட் டிவி தான் வச்சிருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னாலுமே ஸ்மார்ட் டிவி வந்து 4K தான் இப்போ எல்லாமே வர்றது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த 4K வந்துட்டு இதில் கம்பேட்டபிலிட்டி இருக்கிறனால உங்களுக்கு வந்து பிக்சர் கிளாரிட்டி ஹை டெஃபினிஷனோட சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் உங்களுக்கு வந்துட்டு கிளவுட் ரெக்கார்டிங் இருக்குது, க்ரோம் காஸ்டிங் பண்ண முடியும். அது போக கூகுள் வாய்ஸ், அதுக்கப்புறம் 1+3 டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். 3 டிவைசஸில் வந்து டிவி தவிர அடிஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹோம் தியேட்டர் அதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இதில் வந்துட்டு ஆப்டிக்கல் ஃபைபர் ஜாக் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ட் பண்ணி ஹோம் தியேட்டரில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 months பேக்கு இந்த ப்ராடக்ட்டோட சேர்த்து 4000 மதிப்புள்ள பேக்கு. ஸோ 3600க்கு வந்துட்டு 6 months மதிப்புள்ள அந்த ப்ரீமியம் பேக் வந்துட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி 2750 rupees மதிப்புள்ள 1 month பேக் வந்துட்டு 2500 rupeesக்கு நம்ம ஃபெஸ்டிவ் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். இது போக இதுலேயுமே உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ கேஷ்பேக் ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ 5000 rupees நீங்கள் வந்துட்டு பிஞ்சுக்காக நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா 5000 rupees உங்களோட டாடா பிளே அக்கௌண்ட்டுக்குள்ளே ரீஃபண்ட் ஆகிடும். அந்த 5000 rupeesக்கு நீங்கள் எத்தனை மந்த்ஸ் வருதோ ப்ராபப்ளி இயர்ஸ் கூட வரும், 2 years 2.5 years கூட வரும். ஸோ அத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு காஸ்ட்டுமே சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனே கட்டாமல் பார்த்துக்க முடியும். இதே நீங்கள் 6000 rupeesக்கு இந்த ஆஃபர் எடுத்தீங்க அப்படின்னா 6200 rupees உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கேஷ்பேக்காக உள்ள வந்துடும். அதுவும் நீங்கள் வந்து தீர்ற வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். ஓகேனா இப்போ ப்ராடக்ட் குவாலிட்டிலாம் எப்படின்னா இருக்கும்? சர்வீஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வாரண்டிலாம் இருக்கா? கண்டிப்பாக. ஸோ டாடா பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்துட்டு இந்த கஸ்டமர் குவாலிட்டி, ப்ராடக்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டாடா பிளேயோடது வந்துட்டு டிஷ் பொறுத்த வரைக்கும் ரஸ்ட் ப்ரூஃப் டிஷ், வயர்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி பொறுத்த வரைக்கும் இதனால வந்து உங்களுக்கு 1 year வந்துட்டு வாரண்டி கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது. ஸோ இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் டீம் எப்பயுமே வந்துட்டு ரெடியாகவே இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ உங்ககிட்ட எந்த ஏரியாவில் இருக்கவங்கலாம் நான் புக் பண்ணலாம்? ஸோ ஏரியான்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னை பேஸ்டாக இருக்கோம். பட் ஸ்டில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம், புக்கிங் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையுமே நம்மளோட சர்வீஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அது போக நம்ம வந்து இந்தியா லெவல்லையுமே எங்கே வேணாலுமே நம்ம புக்கிங் ரைஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேனா இப்போ வந்து டாடா பிளே சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதவங்களும் வந்து ஓடிடி ஆப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக சார். ஸோ டாடா பிளேயோட லைக் டிடிஎஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதவங்க கூட டாடா பிளேயோட பிஞ்ச் ஆப் ஒன்று யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ஆப் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 59 rupeesல இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு 299 rupees வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓடிடி ஆப்ஸ் வந்து காம்போவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா கூட ஃப்ரீ கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட்டே வந்துட்டு நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். ஸோ அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான பேக்கேஜ் வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னாலும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாடா பிளேலேருந்து நியூவாக இப்போ வந்துட்டு டாடா பிளே செக்யூர் ப்ளஸ் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா எந்த வகையில் இன்னோவேட்டிவான கேமரான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவிலே வேற யாரும் பண்ணாதது. ஸோ கூகுளோட டைப் பண்ணி ஸோ கூகுள் நெஸ்ட்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டாடா பிளே வந்து கூகுள் கூட டைப் பண்ணி இந்த வந்துட்டு கூகுள் நெஸ்ட் அப்படின்ற கேமராஸ் வந்துட்டு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கேமரா ப்ராடக்ட். ஸோ இதில் வந்துட்டு டாடா பிளே செக்யூர் ப்ளஸ் அப்படின்ற கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து இன்பில்ட் பேட்டரியோட வருது, பவர் கனெக்டட் ஒயர்லெஸ் கேமரா. ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் பவர் கட் ஆகுது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பேட்டரி அதில் வந்து இருக்கிறனால ஸோ உங்களுக்கு வந்து ஃபீட் வந்து எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது ஆக்சுவலாக. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இன்பில்ட்டாக இருக்கிற வைஃபை வந்துட்டு உங்களோட வைஃபை வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னாலுமே அதில் இன்பில்ட்டாக இருக்கிற ஸ்டோரேஜில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு வைஃபை திருப்பி ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து க்ளவுடில் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி ஃபீட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கேமராவில் இருக்குது. இன்னும் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மூவ்மெண்ட் சென்சார், ஸோ சவுண்டு சென்சார், ஸோ இந்த மாதிரி சென்சிங் எல்லாம் வந்துட்டு சென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலுக்கே வந்துட்டு அலர்ட்ஸ் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டு உங்களோட மொபைலில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈவெண்ட் பேஸ்டாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஈவெண்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் அப்பக்கப்போ போய் பார்த்துக்க முடியும். அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸும் நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு மனுஷ முகமா இல்லை அனிமலா இல்லை வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு மூவ் ஆயிருக்கா அப்படின்றது முதற்கொண்டு இதெல்லாம் சென்ஸ் பண்ணி பார்க்க முடியும். இதில் இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராவில் 2-way கம்யூனிகேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கேமரா வீட்டில் வச்சிருக்கீங்க, வீட்டில் ஒரு எல்டரி பர்சனோ இல்லை கிட்டோ இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மொபைலில் வேற ஏதோ இடத்துல இருந்து அந்த கேமரா பார்க்கும்போது அவங்க கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களாலையும் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கேமராவில் இருக்கு. ஸோ இந்த கேமராவோட இன்க்ளூசிவாக இன்னொன்று என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கூகுள்
கூகுள் மினி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு 4500 rupees ஒர்த் இருக்கிற ப்ராடக்ட். ஸோ அதில் வந்து நம்ம ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூகுள் மினி வச்சு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அலெக்ஸாலாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான டிவைஸ் இது. ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா ப்ளே செக்யூர் அப்படின்ற ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் முதல் சொன்ன ப்ராடக்ட்டோட ஒரு சின்ன மினியேச்சர் வெர்ஷன் தான். ஸோ இதில் வந்துட்டு மோஷன் சென்சார், சவுண்ட் சென்சார் எல்லாமே வந்துடும், 2-way கம்யூனிகேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு பவர் கனெக்டட். இதில் வந்து பேட்டரி மட்டும் வராது, ரொம்ப ஸ்லீக்கான டிசைனில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி, ஆக்சுவலாக 999 rupees, ஆக்சுவலாக 1000 rupeesல வந்துட்டு இந்த கேமரா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு கேமராவில் ஏதோ ஒரு கேமரா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு டாடா ப்ளே சப்ஸ்கிரைபராக கண்டிப்பாக இருக்கணும். ஓகேனா இந்த செக்யூர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கேமரா ஒரு சொன்னீங்க இல்லையா, அதோட ரேட் எப்படின்னா? ஸோ செக்யூர் ப்ளஸ் கேமராவோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11,999 rupees, 12,000 rupees வரும். ஸோ அதில் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இதில் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்குது. இந்த ஈவென்ட் பேஸ்ட் ரெக்கார்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அலர்ட்ஸ் வருது, எல்லாத்துக்குமே வந்துட்டு தனியாக வந்துட்டு ஆப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு செக்யூர் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் 3,000 rupees வரும். ஸோ அந்த 3,000 rupeesக்கு வந்துட்டு நீங்கள் 4 கேமராஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இதே செக்யூர் கேமரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட ரேட் நான் சொன்னேன் ஆல்ரெடி 1000 rupees வரும், 999 rupees வரும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு 99 rupees வரும் ஆக்சுவலாக. ஓகேனா இவ்வளோ நீங்கள் வந்து டாடா ப்ளே நியூ கஸ்டமர்ஸ்க்கான ஆஃபர் தான் சொன்னீங்க இல்லையா? ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், அதாவது வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் இருக்கா? கண்டிப்பாக சார். நம்மளோட எக்ஸிஸ்டிங் டாடா ப்ளே கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ரெஃபரல் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெஃபரல் ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்க வந்து நம்மகிட்ட இருந்து கனெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நார்மல் பேக்கேஜஸ் போடும்போது 150 rupees வந்துட்டு யார் ரெஃபர் பண்ணாங்களோ, அதாவது அந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு 150 rupees நாங்கள் ரீசார்ஜாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது மந்த்லி ரீசார்ஜ்லேருந்து கழிஞ்சிக்கும். அதே மாதிரி யாரை நீங்கள் ரெஃபர் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே அப்ளிகபிளாக வந்துடும். அதே மாதிரி கேஷ்பேக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, அந்த கஸ்டமர் வந்து கேஷ்பேக் ஆஃபர் எடுக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு 200 rupees ரீசார்ஜ் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ரீசார்ஜ் அதில் கவர் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ அது போக உங்களுக்கு ரீசார்ஜ் ஆஃபர்ஸ்னு பார்க்கும்போது 6 months தலைவா பேக் ரீசார்ஜ் ஆஃபர் இருக்கு, 1 year தலைவா பேக் ரீசார்ஜ் ஆஃபர் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 209 விதமா 6 monthsக்கு இல்லை 1 yearக்கு வந்துட்டு உங்களுக்கு ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் வரும். அந்த ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் உங்களுக்கு வேணும், நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளோட ஸ்டோருக்கு கால் பண்ணலாம். நியூ கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு எங்களோட ஸ்டோரோட நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ஸோ ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா யாரை நீங்கள் ரெஃபர் பண்ணிருக்கீங்களோ அவங்க எங்களுக்கு நியூ கனெக்ஷன் எடுக்க வரும்போது உங்களோட சப்ஸ்கிரைபர் ஐடி மட்டும் கொடுக்க சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டிஷ்ஷிலே ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனை வந்து காமிச்சு, அது மட்டும் இல்லாமல் டாட்டாலே நம்மளுக்கு வந்து கேமராலாம் வந்துருக்கு. கேமரா மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டாடா ப்ளே சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதவங்களும் வந்து ஓடிடிவில் பார்க்குற மாதிரி நமக்கு வந்து ஆப்லாம் வந்திருக்கு, பிஞ்ச் ஆப்லாம். ஸோ நீங்கள் வீடியோலேயே எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துடும். கேபிளை விட உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ நமக்கு தீபாவளி வரதுனால உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பெட்டர் ப்ரைஸில் கிடைக்கும், பெட்டர் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை வந்து பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் வாங்கிப்பாங்க. ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது நிறைய ஆஸ்மான வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐ கேச்சர். டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.